Namaste. Greetings to all of you. Grandmaster Chava Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on discipleship அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான சூத்ரா என்னங்கிறதை இப்ப பார்ப்போம். Increased awareness increases sensitivity. Sometimes your telepathic ability is awakened. You may hear or know what is happening at a distance from you and what is happening within your aura. ஒருவருடைய விழிப்புணர்வு அதிகமாகும் போது அவங்க சூழ்ந்து நடக்கிறதுல அவங்க சென்சிட்டிவா கூர்ணர்ச்சியோட எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ரிசீவ் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக மிக அதிகமான தூரத்துல நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்கக்கூடிய திறன் கூட நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எங்கேயோ நடக்கிறத நம்ம கேட்கக்கூடிய திறன் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆராக்குள்ள இருக்கக்கூடியது ஈஸியா நம்மளால உணர முடியும். அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள் இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா உணரக்கூடிய தன்மை உடையவங்களா நம்ம மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் இது? அவேர்னஸ் இல்ல விழிப்புணர்வோடு இருக்கிறவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுனால விழிப்புணர்வு இன்க்ரீஸ் ஆகுறதுனால சென்சிட்டிவிட்டி கூர்ணர்ச்சி அதிகமாகும் போது இந்த நிலை ஏற்படும். அப்ப டெலிபாத்திக் கம்யூனிகேஷன் என்னது? நீங்க நினைக்கிறீங்க அதை மற்றவங்களுக்கு அனுப்பக்கூடிய தன்மை மற்றவங்க யோசிக்கிறத நீங்க ரிசீவ் பண்ணக்கூடிய திறன் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். ஆனா பக்குவம் அடைந்த சீடருக்கு எந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணணும், எந்த இன்ஃபர்மேஷனை தூக்கி எறியணும் அப்படிங்கிறதும் தெரியும். இந்த திறமை வளர்த்து கொண்ட சீடர்களுக்கு குருமார்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள தன்னுடைய அவுட் போஸ்ட் மாதிரி, எது மாதிரி கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரினா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த ஊருக்கு கரண்ட பாஸ் பண்ணணும்னா அதுக்கு சமமான ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தேர்ந்தெடுப்பாங்க. தான் அனுப்பக்கூடிய எனர்ஜியை இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி அந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் இல்லையா? அப்ப அந்த குரு டெலிபாத்திக் கம்யூனிகேஷன் மூலமா ஏதாவது செய்தி அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த சீடர் விழிப்புணர்வோடு கூர்ணர்ச்சியோடு இருக்கும்போது இது நடக்கும். அந்த குரு சொன்ன செய்திகள் வார்த்தைகளாகவோ மௌனமான மெசேஜாகவோ கண்ணுக்கு புலப்படாத ஒளியாகவோ இல்ல ஒரு வடிவம் இல்லாத ஒரு ஒளியாகவோ முழு செய்தியும் அவங்க ரிசீவ் பண்ண அந்த சீடர் மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல முக்கியமான 2 கீ வார்த்தைகள் விழிப்புணர்வு அவேர்னஸ், சென்சிட்டிவிட்டி கூருணர்ச்சி. இது ரெண்டுமே இருதய சக்கரம் தொடர்புடையது. அப்ப இருதய சக்கரம் ஆக்டிவாக சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்யக்கூடிய ஆட்களா மாறலாம். டெலிபாத்திக் கம்யூனிகேஷன், ரிசீவிங் வாய்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இயல்பான ஒரு சாதாரண விஷயமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ a great day. Namaste.